சுவாமிநாதன், நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழிசை? ஏன்னா நான் திரும்ப திரும்ப அந்த இடம் தான். இப்போ விஜய் அவர்கள் பேசினப்ப 4 முனை போட்டி, அதுல விஜய் ரொம்ப நுணுக்கமா சீமான் அவர்களை தவிர்த்து விட்டு தான் பேசுறாங்க. கிட்டத்தட்ட 3 முனை போட்டின்னு சொல்றாங்க, 4ன்றாங்க. அதுல திமுக தான், அடுத்து பாஜக தலைமையிலான மற்றும் சில கட்சிகள் நம்ம களமாட போகிறோம்னு அவர் நிலைப்பாட சொன்ன பிறகு ஏன் இது பேச்சு போகுது? அப்ப ஐயநாதன் அவர்கள் சொல்ற மாதிரி திரும்பவும் ஏதாவது நடக்குதா, இல்ல ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்ற மாதிரி இல்ல இது உள்ளடி அரசியலா, இல்ல ஒரு பெரிய வெளிப்பாடு எம்எல்ஏ ஆகணும் எப்படியாவதுன்ற உள்ள கிடக்கையா, இல்ல பாக்கி சொல்ற மாதிரி எதிராளிகளை குழப்பற தந்திரமா? நீங்க எதை பாக்குறீங்க? நிச்சயமாக பாஜகவை பொறுத்தவரை விஜய் வந்தால் அவங்க ஆரத்தலையை வரவேற்றுக் கொள்ளக்கூடிய மனநிலையில தான் இருப்பாங்க. அது ஒரு நிலை. இன்னொன்று, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எப்பொழுதுமே தன் மனதுக்கு பட்டதை சரியின்பட்டதை பேசக்கூடியவங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே அதற்கு ஒரு முன்னுதாரணம். கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் வீதி வீதியாக சென்று ஒரு 11% ஓட்டை பாஜகவுக்கு காட்டியிருந்தார். அணியாக அவர்கள் ஒரு 18% ஓட்டு எடுத்திருந்தாங்க. ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் முதல்ல எதிர்குரலே கொடுத்திருந்தாங்க. ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி சேர்ந்திருந்தா சில தொகுதிகள் ஜெயிச்சிருக்கலாம் மனம் விட்டு கூட அவங்க பேசியிருந்தாங்க. சோ அதே அடிப்படையில தான் இப்ப விஜய் அவர்களையும் அவங்க அணுகுறாங்க. விஜய் கிட்ட இதுல என்ன மிக முக்கியமான விஷயம்னா, அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாக பாஜகவை மிக பலவீனப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11% ஓட்டு என்பது பாஜக வீதி வீதியாக அலைந்து எண் மக்கள் யாத்திரை போன்ற பயணங்கள்லாம் மேற்கொண்டு ஒரு 11% ஓட்டு எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 கட்சிகள் கூட்டணியாக சேர்ந்து ஒரு 18% எடுக்கிறாங்க. ஆனா விஜய் அவர்களுக்கு இவர்கள் எடுத்த உடனேயே ஒரு 15% கிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கொடுத்திருக்கிறதன் மூலமா வந்தா திமுகவை வீழ்த்த முடியும் என்று அழைப்பதன் மூலமா பாஜக அதிமுக இன்றைய சூழலை வீழ்த்த முடியாது அப்படின்னு அவங்களுடைய உள்ளத்துல நினைத்திருக்கலாம். அந்த ஒரு கருத்தை அவர்கள் எப்பொழுதுமே மனதில் பட்டதை சொல்லியிருக்காங்க. ஒரு கடந்த கால உதாரணத்தோடு நான் ஒப்பிட்டேன் சார். அந்த வகையில பார்த்தா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த கட்சி ஜெயிக்கணும், அந்த அணி ஜெயிக்கணும் என்பது ஒரு திறந்த மனதோடு அளித்திருக்கிறார்கள். ஒன்று. இன்னொன்று, பாஜகவுக்கு விஜய் வந்தால் லாபம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட சிபிஐ என்கொயரி அவருக்கு எதிராக சென்று கொண்டிருக்கிறது. கரூர் சம்பவத்துல ஜனநாயகன் திரைப்படத்தை இன்னைக்கு வரை வெளியிட முடியாத அளவுக்கான சூழல் நெருக்கடிகள் இருக்கு. சோ இந்த இத்தனை அழுத்தங்களுக்கு பின்பும் அண்மையில விஜய் நடத்திய ஒரு கூட்டத்துல என்ன யாராவது மிரட்ட முடியுமாங்கிற துணியில பேசுகிறார். அப்ப கிட்டத்தட்ட பாஜக என்ன நினைத்தாங்கன்னா, அதிமுக என்கிற ஒரு வாசலின் வழியாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு நினைத்திருந்தார்கள். பட் இங்க திமுகவுக்கு மாற்ற அதிமுக எப்படி இருக்கோ அதே போன்று தாவேகாவும் திமுகவுடைய கொள்கைகள் அடிப்படையிலே சித்தாந்தங்களையே எடுத்துக்கிட்டு எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லி அவரும் களமாடுறாரு. இது பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியான சூழலை தான் ஏற்படுத்தும். ஒன்று, ஆளுங்கட்சிக்கு எதிராக திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை விஜய் சிதைப்பாரு அப்படின்னு பாஜக தரப்பு நம்புறாங்க. சோ அப்ப அந்த அடிப்படையில விஜய் வந்தால் லாபம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் பாஜகவுக்கு இருக்கு. பட் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த குரலை தான் அவரும் முழித்துக் கொண்டிருக்கிறார். விஜய் வந்தா லாபம் அப்படின்னு பேசுறது. அதுல 2 முக்கியமான அம்சம் பாருங்க. கரூர் சம்பவம் நடந்த போது விஜய் தரப்புல ஒரு ஆழ்ந்த மௌனம் இருந்தது. நான் கூட்டணி தொடர்பா சொல்றேன். எல்லாருமே என்ன கணக்கு போட்டாங்க, அவர் அதிமுகவுக்கு போயிடுவார் போல இருக்கு, அந்த அணிக்கு போயிடுவாருன்னு. ஆனா அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாங்க. நீங்க தான் எங்களை அழைச்சிங்க, நாங்க கேட்டோமா, இப்ப விமர்சனத்துக்கு பதிலடி மாதிரி தராங்க. இப்ப இந்த வெளிப்படையான அழைப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது? கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு இந்த அழைப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை வரலன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுல. ஆமா, நிச்சயமா சார். வரல அப்படிங்கிறது என்பது பாஜக போன்ற ஒரு பெரிய கட்சிக்கு, ஒரு தேசிய கட்சி, கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே அணுகுமுறை தானே சார் கையாண்டார். கரூர் சம்பவம் துன்பியல் நிகழ்வு நடந்த போது கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம், அச்சாரம் விட்டாச்சுன்னா பேசியிருந்தார். ஆனா விஜய் வரமாட்டார் என்பதை தெரிந்த உடனே விஜயை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க. அப்ப கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவும் அந்த நிலைப்பாடை எடுக்கிற பொழுதுதான் ஆளுங்கட்சிக்கு எதிரான, அதாவது திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை அதிமுக பாஜக முழுதாக அறுவடை செய்ய முடியும். அந்த கூட்டணியிலே ஒரு தரப்பினர் விஜயை ஆதரிக்கிறதும் இன்னும் அழைப்பு கொடுக்கிறதும் இன்னொரு தரப்பினர் எதிர்த்து கொண்டிருக்கிறதும் ஒரு குழப்பமான சூழலை உருவாக்கும். குழப்பம்ன்றதுல சுவாமிநாதன், இதுல இன்னொரு இடம் ஐயநாதன் சொன்ன இடம், ஒருவேளை பாஜக மேலிடம் ஏன்னா பியூஷ் கோயல் வரப்பையும் அதை சொல்லியிருக்கிறதுனால பாஜக தலைமைக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா, அப்படி ஏதாவது ஒண்ணு போயிட்டு இருக்கோ, பேச்சுவார்த்தை, அப்படி ஒரு சந்தேகத்தை சொன்னாங்க ஐயநாதன். நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? நிச்சயமாக 100% பாஜக தலைமை விஜயும் உள்ள கொண்டு வரணுங்கிறதுதான் முயற்சி பண்றாங்க. அதனாலதான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயகன் படம் இன்னமும் வெளியாகாம இருக்கு. சிபிஐ விசாரணை வளையத்துல கரூர் சம்பவத்துல இருந்துட்டு இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு புற அழுத்தங்களாக இருக்கும். விஜய் செட்டில் ஆவார்னு அவர்கள் நினைத்திருக்கலாம். அப்படி ஏதோ ஒரு அழுத்தம் இருக்க போய் விஜயும் என்னை யாராவது மிரட்ட முடியுமா, இந்த முகம் மிரட்டக்கூடிய முகமானு அவர் பொதுவெளியில பேசுறாரு. அவர் என்னை ஏன் மிரட்டணும், என்னை யாராவது மிரட்ட முடியுமான்னு ஏன் பேச வேண்டிய சூழல் வருது விஜய் அவர்களுக்கு. அவங்க மிரட்டவளோ அழுத்தமோ அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டால் கூட கூட்டணிக்கு வந்தா இந்த அணி ஒரு நல்ல பலம் பெறும் அப்படிங்கிறது பாஜகவோட நம்பிக்கை. சார், நேற்று வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்துக் கொண்டிருந்த டிடிவி தினகரன் அவர்களையே ஒரு கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடிந்த பாஜகவால. ஏன்னா அமமுக பாஜக முன்னிலையில தான் கூட்டணியில் இணைந்தாங்க. பியூஷ் கோயல தான் சந்தித்தார் முதல்ல.
அவரையே கொண்டு வர முடிந்தவர்களால் விஜயும் கொண்டு வர முடியும்னு அவர்கள் நம்பியிருக்கலாம். இன்னொன்று இதுல மிக முக்கியமான சிக்கல்களே நிறைய இருக்குல்ல சார். நீங்க திமுகவை வீழ்த்தணும்னா வாங்க, திமுகவை வீழ்த்தணும்னா வாங்க. விஜய் அவர்கள் திரைத்துறையிலிருந்து வந்தது திமுகவை வீழ்த்துறதுக்கு இல்ல, அது ஒரு இலக்குகள்ல பல இலக்குகள்ல ஒன்றுதான். அவர் முதல்வராகணும்னு வந்திருக்காரு. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இங்க கூட்டணி ஆட்சி இல்லைன்ட்டீங்க. நேர எதிராக பாத்தீங்கன்னா விஜய் வந்து கட்சியை அறிவித்த உடனேயே கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறாரு. என்னை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் வரலாங்கிறாரு. நீங்க திமுக எதிர்ப்பு என்பது சீமான் அவர்கள்ட்ட தான் இருக்கு, ரொம்ப ஷார்ப்பாவே வரும் பண்றாரு. நீங்க இப்ப விஜய் அவர்களை மட்டும் நீங்க இன்னைக்கு அழைக்கிறீங்கன்னா விஜய் வந்தா ஒரு 15% இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சார், காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு சர்வே ஏன் சுவாமிநாதன் இதுல இப்ப திமுக எதிர்ப்ப சீமான் அவர்களும் தான் முன் வைக்கிறாங்க அதி தீவிரமா. அவர்கிட்ட இருக்கிறது ப்ரூவன் ஓட்டு, அவருக்கு அழைப்பு இல்ல. விஜய்க்கு மட்டும் ஏன் சீமானையும் சேர்த்து சொல்லலாமே, அந்த 8ஐயும் சேர்த்துக்கலாமே, ஏன் அது வேண்டாமா? இல்ல சார், விஜய்க்கு மட்டும் ஏன் அந்த ஸ்பேஸ் விஜய்க்கு மட்டும் கிடைக்குது? அந்த இடத்துல சீமான் லீடரா இருக்காரு, நம்ம நோட்டாக்கில போயிட்டோமேங்கிற ஆதங்கம் தான் இருக்கு. ஆதங்கம் தான் இருக்கு. நம்ம நோட்டாக்கில சொல்லுங்க, ஒரு லீடரா இருக்கிறாருங்கிற ஆதங்கமும் பொறாமையும் தான் இருக்கு. சீமான் அவர்கள் 8 செய்த ஓட்டை காட்டி இருக்கிறாரு சார். அது சீமான் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு அவர் காட்டிய ஓட்டு. ரவீந்திரன் துரைசாமி சார் அவருடைய கருத்து மிக சரியானது. ஆனா இங்க வந்து தேர்தல் ஆணையம் கூட இன்னும் வந்து முடிவுகளை அறிவிக்கல, ஓட்டு என்னல, நம்ம யாருமே இன்னும் ஓட்டு போட்டல. ஆனா விஜய்கிட்ட 15% ஓட்டு இருக்குன்னு சொல்றது பாஜக, விஜய் கிட்ட 18% ஓட்டு இருக்குன்னு சொல்றது காங்கிரஸ் கட்சியுடைய பிரவீன் சக்கரவர்த்தி. இவங்க எல்லாம் தொடர்ந்து பல கட்சிகளும் சர்வே எடுத்ததனுடைய அடிப்படையில தான் சொல்றாங்க. விஜய் தரப்புல கேட்டா அவங்க 30% மேல 40% மேல தாண்டி சொல்றாங்க. பட் இங்க ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் ரசிகர்கள் இருக்கிறதை மனதில் கொண்டு இன்னைக்கு வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் விஜய் வந்தால் வெற்றி பெற்று விடலாம் என்கிற அடிப்படையில ஒரு யூகம் பேசலாம். நீங்க சொல்றதை வச்சு எனக்கு விஜய்க்கு இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்ன்றது 2 தேசிய கட்சியும் அவர் இன்னும் நிரூபிக்கவே இல்லை. ஆனா 15% கொடுத்துட்டாங்க அவங்க தன்மையில் இருந்து. உங்கள்கிட்ட 18 இருக்கு, 15 தேசிய கட்சிகள்லயும் மாறுபட்ட கருத்து இருக்குது. இமேஜினரி ஓட்டுங்கிற கருத்தையே இவரு மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு. பிரசாந்த் கிஷோருக்கு 23 கொடுத்தீங்க, 3 தானே வந்துன்னு பிஜேபியில லீடர் மெட்டீரியல் அண்ணாமலையும் சொல்றாரு. தேசிய கட்சிக்குள்ள பாசிட்டிவாட்டி இருக்கு தம்பி சொல்ற மாதிரி, அது இல்ல ப்ரூவானாதாங்கிற கருத்து இருக்கு.